அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது தினசரியான மாதிரி தேர்வுகளில் இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு பகுதியிலிருந்து 30 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை நம்ம பார்க்கலாங்க. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு நிச்சயமாக பாலிட்டி பகுதி ரொம்ப முக்கியமானது. குரூப் 1 பொறுத்தவரையும் பாலிட்டி ஏரியாவில் 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாலிட்டி ஏரியாவிலேருந்து. ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி. வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமிக்கான டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. புதிதாக வந்து பார்க்குறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த டெய்லி ப்ரீ டெஸ்ட் 30 கேள்விகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமில்லை, ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. சரி, மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. 2, மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியம், மறுநியமனம் சாத்தியமல்ல. ஸோ என்ன கேள்வினா, மத்திய தலைமை தகவல் ஆணையர் மற்றும் மாநில தலைமை தகவல் ஆணையர் இவருக்கு இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கும் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கும் மறுநியமனம் என்பது இருவருக்குமே மறுபடியும் நியமிக்க மாட்டாங்க, சாத்தியம் கிடையாது. கேள்வி 2, அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? ख्वाजा सलीमुल्ला. அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது ख्वाजा सलीमुल्ला. கேள்வி 3, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து வச்சுருப்பாங்க பார்ட் 4ல். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஷ் வழங்குகிறது. ஆர்டிகல் 280 நிதி ஆணையம் அமைக்க வழிவகை செய்கிறது. கேள்வி 5, கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்தச் சட்டம். கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 97வது திருத்தச் சட்டம் 2011. 97வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக தான் கூட்டுறவு சங்கங்கள் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. கேள்வி 6, கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. கல்வி உரிமை இந்த அரசியலமைப்பின் சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்குன்னா ஆர்டிகல் 21A. கேள்வி 7, அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 51A. கேள்வி 8, மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலிலிருந்து மேற்கொள்ளலாம். ஸோ மாநில மனித உரிமை ஆணையம் பார்த்தீங்கன்னா மாநில மற்றும் பொது பட்டியலுள்ள உரிமை மீறல்கள் பற்றி விசாரிக்கலாம். மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது 1993 அமைச்சிருப்பாங்க, அக்டோபர் 12. மாநில மனித உரிமை ஆணையம், தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது 1997 ஏப்ரல் 17 அமைச்சிருப்பாங்க, ஏப்ரல் 17. கேள்வி 9, அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையதல்ல? அரசியலமைப்பின் எந்த விதி பார்த்தீங்கன்னா மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையதல்லனா விதி 165. ஆர்டிகல் 165 வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரலை பற்றி குறிப்பிடுகிறது. அட்வொகேட் ஜெனரல். அதே விதி 163, விதி 164, விதி 167 வந்து பார்த்திங்கன்னா மாநில முதலமைச்சரோடு தொடர்புடையது. கேள்வி 10, பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்று பொருளடங்கிய பார்லே என்னும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்று பொருளடங்கிய பார்லே என்னும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கேள்வி 11, அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார்? அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் KC வேயர். கேள்வி 12, முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. முதல் அமெண்ட்மெண்ட் 1951 படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15ல் 4 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க.
கேள்வி 13 கட்டாய மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயமானது டேஷ் சட்ட திருத்தத்தின் மூலமாகும். 86வது திருத்த சட்டம் மூலம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் சொல்லிட்டு 86வது சட்ட திருத்தம் மூலமாக ஏற்படுத்தியிருப்பாங்க. கேள்வி 14 குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 பெண்களுக்கு வன்முறையில்லா வாழ்வதற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற டேஷ் நாட்கள் மட்டுமே உதவுகிறது. 60 நாட்கள் மட்டுமே பெற உதவுகிறது. கேள்வி 15 இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது. இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானதுன்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் 1919. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் 1919. கேள்வி 16 ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவினாவே ஆர்டிகல் 39A. கேள்வி 17 ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநில எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் 6. சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு பிரிச்சிங்கன்னா சவுத் இந்தியாவில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. நார்த் இந்தியாவை பொறுத்தவரையும் பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். மொத்தம் 6 ஸ்டேட்டில் தான் பார்த்திங்கன்னா இப்போது ஈரவை சட்டமன்றம் உள்ளன. கேள்வி 18 உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62. உச்சநீதிமன்ற ஓய்வு பெறும் வயது 65. கேள்வி 19 ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். கேள்வி 20 பொறுத்துக ஆளுநர் பெயரளவு தலைவர், முதலமைச்சர் உண்மையான தலைவர், சட்டமன்ற பேரவை கீழவை, சட்டமன்ற மேலவை என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 21 குடிமகன் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? லத்தீன் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. கேள்வி 22 இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. கேள்வி 23 இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது? குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறுவதற்கான எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்குன்னா 5 வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது. கேள்வி 24 குடியுரிமையை இழத்தல் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் விதிகள் எது? குடியுரிமையை இழத்தல் பற்றி குறிப்பிடும் பகுதி பார்த்தீங்கன்னா பகுதி 2 விதிகள் 5 to 11. கேள்வி 25 எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன? அடிப்படை கடமைகள்னாவே ரஷ்யாவிலேருந்து எடுத்துருப்பாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தம் 1976 படி சேர்க்கப்பட்டது. கேள்வி 26 வெளிநாடு வாலண்டியர் தினம் அதாவது பிரவாசி பாரதிய தினம் எப்போ கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி 9. கேள்வி 27 சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. கேள்வி 28 செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியாக். செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியாக். கேள்வி 29 சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. இந்தியா நமது வீடு என்று கூறியவர் கவிஞர் இக்பால். சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் கவிஞர் இக்பால். கேள்வி 30 அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர். அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர். இந்த வீடியோ பொறுத்தவரையும் பாலிட்டி பகுதியிலிருந்து 30 கேள்விகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 30 கேள்விகள் விடை குறிப்புகளாக தான் பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இலவச மாதிரி தேர்வு, குறிப்பாக தினசரி மாதிரி தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிறுக அதாவது சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லலாம். நம்ம தினசரியாக
வாரத்திற்கு 5லேருந்து 7 நாட்களை வந்து தேர்வு எழுதும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தொடர் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேள்வியை அணுகிறதுல எளிமைப்படுத்தும். 2வது கொஸ்டின்ஸை பார்த்தா பயம் வராது. 3வது வந்து பார்த்திங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை வந்து நம்ம சரியாக வந்து ரெக்டிஃபை பண்ணி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஸ்ட்டு ப்ராக்டிஸை பொறுத்தவரையும் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ரிசல்ட்டு ஒரு 1 இயர்க்குள்ளே நம்ம வாங்கணும் அப்படின்னா மிக முக்கியமானது டெஸ்ட் ப்ராக்டிஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டெஸ்ட் பேட்ச், அதாவது குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்டு குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் போயிட்டுருக்கு. ஆன்லைன் மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா ₹1000 மட்டும்தான் வந்து அப் டு குரூப் 4 முடிகிற வரையும் பார்த்திங்கன்னா ₹1000 ஃபீஸில் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது இல்லாமல் தினசரியாக 30 கேள்விகள் வந்து மாதிரி தேர்வு இலவசமாக வந்து அப்லோட் பண்ணப்பட்டு வருகிறது டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் மூலமாக. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. நன்றி, வணக்கம்.